வாண்டடா வண்டியில் ஏறிய தமிழச்சி தங்கபாண்டியன், தரமான சம்பவம் செய்த அண்ணாமலை. இது உனக்கு தேவைதானா? தென்சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் என்ன செய்தாலும் அது சர்ச்சையாகத்தான் வெடிக்கும். அந்த வகையில் அவர் எதுவுமே செய்யாமல் இருந்தாலே போதும் என்கிற நிலைக்கு அவருடைய கட்சிக்காரர்களே கருத்து தெரிவிக்கும் நிலை உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பியாக இருக்கும் தென்சென்னை தொகுதியில் சரியான சாலை வசதி இல்லை. இப்படி தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு வாக்களித்த மக்கள் படாத பாடுபட்டு வந்து கொண்டிருக்கையில் தற்பொழுது தமிழச்சி தங்கபாண்டியன் எழுப்பிய பிரச்சனை அவரை சர்ச்சையில் சிக்கியுள்ளது. அவர் மக்களுக்காக பிரச்சனையை எழுப்பவில்லை, அதனால் யாரும் பரவாயில்லையா, மக்களுக்காக தமிழச்சி தங்கபாண்டியன் குரல் கொடுக்க தொடங்கிவிட்டாரா என்று அதிர்ச்சியடைய வேண்டாம். அவருக்கான பிரச்சனையை பேசிதான் தற்பொழுது மக்களின் கோபத்திற்கு உள்ளாகியுள்ளார். தமிழச்சி தங்கபாண்டியன் ஏர் இந்தியா விமானத்தில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்த நிலையில் தனக்கு சாதாரண வகுப்பு ஒதுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் ஒரு எம்பியான தனக்கே இந்த நிலைமையா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் தமிழச்சி தங்கபாண்டியன். இதற்கு எம்பியாக இருந்தால் நீங்கள் சாதாரண வகுப்பில் சாதாரண மக்களோடு பயணம் செய்ய மாட்டீர்களா? உங்களின் பண்ணையார் மனநிலையை மாற்றுங்கள் என மக்கள் பலரும் தமிழச்சி தங்கபாண்டியனை வெளுத்து வாங்கி வருகிறார்கள். மேலும் தமிழச்சி தங்கபாண்டியன் தன்னுடைய விமான டிக்கெட்டை வெளியிட்டிருந்தார். அதில் அவருடைய பெயர் சுமதி என்று இடம்பெற்றிருந்தது. பலரும் அம்மா சுமதி, உங்க உண்மையான பெயர் சுமதி தானே என்று கேள்வி எழுப்பி வருகிறார்கள். மேலும் தமிழச்சி தங்கபாண்டியன் விமான டிக்கெட் அவருடைய கை காசை போட்டு டிக்கெட் புக் செய்யவில்லை. அப்படி செய்திருந்தால் அவர் போராட்டம் கூட செய்யலாம். ஆனால் அவர் எம்பிக்கு இருக்கும் சலுகையில் ஓசியில் விமானத்தில் பயணம் செய்து கொண்டு அதில் எனக்கு பிசினஸ் கிளாஸ் இல்லை என்று கேள்வி எழுப்புவது, இன்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா என மக்கள் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி வருகிறார்கள். மேலும் தமிழச்சி தங்கபாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தென்சென்னை தொகுதியில் வேளச்சேரி பள்ளிக்கரணை ரோடு போட்டு தரேன்னு போன முறை சொன்னீங்க. செகண்ட் டேர்ம் வின் பண்ணி வந்துட்டீங்க. இன்னமும் அதே நிலைமைதான். நாங்க எங்க போய் சொல்லுவது? சிஎம், மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏ, மேயர், எம்சி என இருப்பது எல்லாம் நம்ம கட்சிக்காரங்க தான். அட்லீஸ்ட் பேட்ச் ஒர்க்காவது பண்ணி கொடுங்க என தமிழச்சி தங்கபாண்டியனிடம் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு தரமான பதிலடி கொடுத்துள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை. பதவி இறக்கம் என்றால் என்ன என்பதை தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய சரியான நேரம் இது என தெரிவித்துள்ள அண்ணாமலை, ஒரு எம்பியை இப்படி நடத்த முடியுமா என்று சொல்ல வைக்கும் உரிமை வாரிசு அரசியலின் விளைபொருளான ஒருவரின் உயரிய தன்மையை காட்டுகிறது. விடியலின் வாக்குறுதியுடன் தமிழகம் கடந்த 4 ஆண்டுகளில் இருள் சூழ்ந்துள்ளது. இந்த திமுக அரசின் கீழ் தமிழக மக்களின் நிலைமையை விவரிக்க தரமிறக்கப்பட்டது என்ற வார்த்தை ஒரு மென்மையான வார்த்தையாக தெரிகிறது என அண்ணாமலை தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு பதிலடி கொடுத்துள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.